ஆபிரகாம் அதிகாரம் 1 வெளியேறப்பெற்ற முத்து. ஆபிரகாமின் புஸ்தகம் பாப்ரி பிப்ரலிஸ் பாப்ரிலிருந்து ஜோசப் ஸ்மித்தால் மொழிபெயர்க்கப்பட்டவை. எகிப்தின் சமாதிகளிலிருந்தும் நம் கைகளில் கிடைத்த சில பூர்வகால பதிவேடுகளின் மொழிபெயர்ப்பை ஆபிரகாம் எகிப்தில் இருந்தபோதோ பழங்கால சுவடுகளில் அவனுடைய கையினாலே எழுதப்பட்ட அவனுடைய எழுத்துக்கள் ஆபிரகாமின் புஸ்தகம் என்று அழைக்கப்பட்டது. ஆபிரகாம் புஸ்தகம் என்று அழைக்கப்பட்டது. அதிகாரம் 1. கோத்திர தலைவனின் முறைமையின் ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் நாடுகிறான். கல்தேரின் கல் ஆசாரியர்கள் அவன் துன்புறுத்தப்படுகிறான். யெகோவா அவனை காப்பாற்றுகிறார். எகிப்தின் துவக்கங்களிலும் அரசாங்கங்களும் பரிசளிக்கப்படுகின்றன. வசனம் 1. என்னுடைய பிதாக்கள் வசிக்கும் இடமான கல்தேயா தேசத்தில் மற்றொரு இடத்தை பெறுவது அவசியம் என்பதை ஆபிரகாமாகிய நான் கண்டேன். வசனம் 2. அங்கே எனக்கு மிகுந்த சந்தோஷம், சமாதானம், இளைப்பாறுதலும் இருப்பதைக் கண்டு பிதாக்களின் ஆசீர்வாதங்களுக்காகவும் அவற்றை நிர்வகிக்கும் பத்தியத்திற்காக நான் நியமிக்கப்படவும் நாடினேன். நானே நீதியை பின்பற்றுகிறவனாயிருந்து அதிக ஞானத்தை கொண்டு இருக்க வாஞ்சியுள்ளவனாய் இருக்கவும், நீதியை அதிகமாய் பின்பற்றுகிறவனாகவும், நீதியின் மிகுதியான ஞானத்தை சுதந்தரிக்கவும், திரளான ஜாதிகளுக்கு ஒரு தகப்பனாயிருக்கவும், ஒரு சமாதான பிரபுவாய் இருக்கவும், அறிவுரைகளை பெற்றுக்கொள்ளவும், தேவனின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் வாஞ்சை கொண்டு இருந்து, தகப்பனுக்கு சொந்தமான உரிமை தரித்திருக்க, ஒரு பத்தியப்பட்ட சுதந்திரவாளியாகவும் ஒரு பிரதான ஆசாரியனாகவும் ஆகினேன். 3. தகப்பனிடமிருந்து இது என் மேல் அருளப்பட்டது. காலத்தின் ஆரம்பத்திலிருந்து, ஆம், ஆரம்பத்திலிருந்தே தகப்பனிடமிருந்து தற்சமயம் வரைக்கும் அதிகமாய் மூத்தவன் அல்லது முதல் மனுஷன் அல்லது முதல் தகப்பனாய் இருந்து என் வரையிலான தகப்பன் வரை அல்லது பூமியின் ஆஸ்தி பாரத்திற்கு முன்னிருந்து இது வந்தது. 4. சந்ததியை குறித்து தகப்பன்களுக்கு தேவன் நியமித்தபடியே ஆசாரியத்துவத்திற்கு என்னுடைய நியமிப்பை நான் நாடினேன். 5. என்னுடைய தகப்பன்கள் தங்களுடைய நீதியிலிருந்தும் கர்த்தராகிய அவர்களுடைய தேவன் அவர்களுக்கு கொடுத்த பரிசுத்த கட்டளைகளிலிருந்தும் விலகி புறஜாதிகளின் தேவர்களை பணிந்து கொண்டு என்னுடைய சத்தியத்திற்கு முழுவதுமாக செவி கொடுக்க மறுத்தார்கள். வசனம் 6. ஏனெனில் அவர்களுடைய இருதயங்கள் பொல்லாப்பையே செய்ய துணிந்தது. எல்கோனாவின் கடவுளிடத்தில், லிப்போனியாவின் கடவுளிடத்திலும், மொகோருவின் கடவுளிடத்திலும், கொர்ஷோஷ் கடவுளிடத்திலும், எகிப்தின் ராஜாவின் பார்வோனின் கடவுளிடத்திலும் முழுவதுமாக திரும்பியிருந்தார்கள். 7. வசனம். ஆகவே இந்த ஊமையான விக்கிரகங்களுக்காக தங்களுடைய பிள்ளைகளையே காணிக்கையாக செலுத்துகிற அஞ்ஞாடிகளின் பலி செலுத்துதலுக்கும் தங்களுடைய இருதயங்களை அவர்கள் திருப்பி என்னுடைய
சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போனார்கள். ஆனால் எல்கோனாவின் ஆசாரியரின் கைகளில் என்னுடைய ஜீவனை எடுத்து போட பரித்தனம் செய்தார்கள். எல்கோனாவின் ஆசாரியன் பார்வோனின் ஆசாரியனுடைய இருந்த நான். 8 அப்பொழுது அந்த அந்நிய தேவர்களுக்கு புருஷர்களையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் காணிக்கை செலுத்துவதற்காக கல்தேய தேசத்தில் கட்டப்பட்ட பலிப்பிடத்தில் உடுப்பது அந்த நேரத்தில் எகிப்தின் ராஜாவான பார்வோனின் ஆசாரியன் வழக்கமாயிருந்தது. 9 எகிப்தியர்களின் முறைமையின்படியே பார்வோன் தேவனுக்கு சாஸ்ரீலின் தேவனுக்கும் ஆசாரியன் ஒரு காணிக்கையை செலுத்தினான். அப்பொழுது சாஸ்ரீலின் தேவன் சூரியனாயிருந்தான். 10 ஒரு பிள்ளையின் சோத்திர பலியை கூட பார்வோன் ஆசாரியன் ஹோலிஷம் சமபூமியின் தொடக்கத்திலே பொத்திபார் குன்னேரென அழைக்கப்பட்ட குன்றின் மேலே நின்று கொண்டிருந்த பலிப்படத்தின் மேல் செலுத்தினான். 11 அப்பொழுது காமின் கர்ப்ப பிறப்பாயிருந்த நேரடியாக வந்த ராஜா வம்சத்தின் ஒருவனை ஓனிடம் குமாரத்திகளாயிருந்த 3 கன்னிகைகளை ஒரே நேரத்தில் அந்த ஆசாரியன் அந்த பலிப்படத்தில் பலி செலுத்தினான். அவர்கள் நற்குணத்தின் நிமித்தம் அந்த காணிக்கைகள் பலி செலுத்தப்பட்டார்கள். மரத்தால் அல்லது கல்லால் உண்டாக்கப்பட்ட தேவர்களுக்கு அவர்கள் தலைவணங்கி இருந்தார்கள். ஆகவே அவர்கள் அந்த பலிப்பீடத்தின் மேல் கொன்று போட்டார்கள். எகிப்தியன் முறைமையின்படியே அது செய்யப்பட்டது. 12 அந்த பலிப்பீடத்தின் மேல் அவர்கள் அந்த காணிக்கைகளுக்கு செய்தது போலவே என்னையும் கொன்று போடும்படியாக ஆசாரியர்கள் என்னை பலத்த கரம் செய்தார்கள். அந்த பலிப்பீடத்தை பற்றியே நீங்களும் அறிந்திருக்கும்படியாக இந்த பதிவீட்டின் துவக்கத்திலே மாதிரியாக நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன். 13 கல்தேயர்களுக்கு மத்தியிலே இருந்ததை போன்ற ஒரு கட்டிலின் வடிவத்திலே அது செய்யப்பட்டிருந்தது. அது எல்கோனா, லிப்னா, ஹர்மோகரா, கொரோஷா கடவுளுக்கும் மற்ற எகிப்தியரின் ராஜாவாகிய பார்வோன் போன்ற ஒரு கடவுளுக்கும் முன்பாக அது நின்று கொண்டிருந்தது. 14 அந்த கடவுள்களை பற்றியே உங்களுக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கும்படியாக ஆரம்பத்திலேயே இந்த உருவங்களின் மாதிரியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த உருவங்களின் மாதிரி கல்தேரால் ஹர்மோலியனைஸ் என்றழைக்கப்படுகிறது. அது பழங்காலத்து எழுத்துக்களை குறிக்கிறது. 15 அவர்கள் என்னை பலிக்காகவும் என்னுடைய ஜீவனை எடுக்கவும் அவர்கள் என் மேலே தங்களுடைய கைகளை உயர்த்தின போதோ அது என்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் என் சத்தத்தை உயர்த்தினேன். கர்த்தர் செவி கொடுத்து கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தினால் என்னை நிரப்பினார். அவருடைய பிரசன்னத்தினுள் தூதன் என் பக்கம் நின்று கொண்டிருந்து உன்னோட உடன்படிக்கையாக என்னுடைய கட்டுகளை கட்டவிழ்த்தான். 16 அவருடைய சத்தம் என்னிடத்தில் சொல்லியது, ஆபிரகாமே, ஆபிரகாமே, இதோ யெகோவா என்னுடைய நாமம், என்னுடைய சத்தத்தை நான் கேட்டேன். உன்னை விடுவிக்கும்படியாகவும் என்னுடைய தகப்பனின் வீட்டிலிருந்தும் உன்னுடைய சகல இனத்தாரிடமிருந்தும் நீ அறிந்து இராத ஒரு அந்நிய தேசத்திற்கு உன்னை கொண்டு போகவும் நான் கீழ் இறங்கி வந்தேன். 17 எல்கோனாவின் கடவுள்களையும் லீபோனியாவின் கடவுள்களையும் ஹர்மோனியாவின் கடவுள்களையும் கோரசரின் கடவுள்களையும் எகிப்தியரின் ராஜாவின் பார்வோனின் கடவுள்களையும் பணிந்து கொள்ள அவர்கள் தங்களுடைய இருதயங்களில் என்னிடமிருந்து விலக்கி என் நிமித்தம் இதுவே நடக்கிறது. ஆகவே அவர்கள் சந்ததிக்காகவும் ஆபிரகாம், என் மகனே, உன்னுடைய ஜீவனை எடுக்க உனக்கு எதிராக அவனுடைய கை உயர்த்திய அவனை அழிக்கவும் நான் இறங்கி வந்தேன். வசனம் 18 இதோ என்னுடைய கரத்தால் நான் உன்னை வழிநடத்துவேன்,
என்னுடைய தகப்பனின் ஆசாரியத்துவத்தையும் என்னுடைய நாமத்தையும் உன் மீது அருளிய நான் உன்னை கொண்டு போவேன். என்னுடைய வல்லமை உன்மேல் இருக்கும். வசனம் 19. இதோ நோவாவிடம் இருந்ததைப் போலவே அது உன்னோடும் இருக்கும். ஆனால் என்னுடைய ஊழியத்தின் மூலமாக பூமியில் என்னுடைய நாமம் என்றென்றைக்கும் அறியப்படும், ஏனெனில் நானே உன்னுடைய தேவன். 20. இதோ பொத்திரியாரின் குன்று கல்தேரேவின் ஊர் தேசத்தில் இருந்த எல்கோனாவின் பலிபீடத்தை கர்த்தர் உடைத்து போட்டு தேசத்தின் கடவுள்களை முற்றிலும் அழித்து போட்டார். ஆசாரியனை அடித்து அவன் செத்தான். கல்தேலிலும் பார்வோனின் அரண்மனையிலும் மக துக்கம் உண்டாயிருந்தது. பார்வோன் என்பது ராஜா, இரத்தத்தின் நிமித்தம் ராஜா என்பதை குறிக்கிறது. 21. அப்பொழுது அந்த எகிப்தின் ராஜா காமின் கர்ப்ப பிறப்பிலிருந்த வந்த ஒரு சந்ததியும் பிறப்பால் கானானியர்களின் இரத்தத்தின் பங்குமாயிருந்தன. 22. அந்த சந்ததியிலிருந்த எல்லா எகிப்தியர்களும் வந்தார்கள். கானானியர்களின் இரத்தம் எவ்வாறாக தேசத்தில் பாதுகாக்கப்பட்டிருந்தது. 23. காமின் குமாரத்தியும் எல்கா பட்டதை குறிப்பிடுகிற கல்தேயாவில் எகிப்து என குறிப்பிடப்படுகிற இஜிப்தின் குமாரத்தியுமான ஒரு ஸ்திரீயால் எகிப்து தேசம் முதலாவதாக கண்டுபிடிக்கப்பட்டது. 24. பின்னர் தன் குமாரர்களை அதனுள் தங்கள் வைத்த இந்த ஸ்திரீ தேசத்தை கண்டுபிடித்த பொழுதோ அது தண்ணீருக்குள் இருந்தது. இவ்விதமாக தேசத்தில் சாபத்தை காத்து கொண்ட அந்த இனம் காமின் இடம் இருந்து பரவியது. 25. அப்பொழுது எகிப்தின் முதல் அரசாங்கம் இஜிப்தின் முதல் குமாரனான பார்வோனாலும் காமின் குமாரத்தினாலும் ஸ்தாபிக்கப்பட்டது. கோத்திர தலைவர்களான காமின் அரசாங்கத்தின் முறைமையின்படியே அது இருந்தது. 26. பார்வோன் நீதிமானாய் இருந்ததால் தனது ராஜ்யத்தை ஸ்தாபித்த முதல் தலைமுறையிலும் கோத்திர தலைவனின் ஆளுகையிலும் நாட்களிலும் ஆதாமின் மற்றும் பூமியின் ஆசீர்வாதங்களோடும் ஞானத்தின் ஆசீர்வாதங்களோடும் அவனை ஆசீர்வதித்த, ஆனால் ஆசீர்வாதத்தின் துவத்திற்கு சம்பந்தப்பட்ட விதமாக அவனை சபித்த விதமான அவனுடைய தகப்பனாகிய நோவாவின் ஆளுகையிலும் அவனுடைய பிதாக்களில் ஸ்தாபிக்கப்பட்ட முறைமையையும் முன் மாதிரியாக கருத்தாய் நாடி அவனுடைய ஆயுசு நாட்கள் எல்லாம் அவனுடைய ஜனங்களின் ஞானத்திலும் நீதியிலும் நியாயத்தீர்த்தான். வசனம் 20. அப்பொழுது காமின் மூலமாக நோவாவிடமிருந்து அதை உரிமை வர பார்வோன்கள் ஆசைப்பட்ட போதிலும் ஆசாரியத்துவத்தின் உரிமையை அவனாலே கொண்டு இருக்க முடியாத அந்த வம்சங்களில் பார்வோன் இருந்ததல்ல. என்னுடைய தகப்பன் அவர்களுடைய விக்கிரகங்களின் நிமித்தம் கொண்டு போகப்பட்டான். வசனம் 28. ஆனால் என்னிலிருந்த சிருஷ்டிப்பின் ஆரம்பம் வரையில் நடந்து கொண்டிருக்கிற கால அட்டவணையை சித்தரித்து காட்ட நான் அப்போது இருந்து முற்படுவேன். ஏனெனில் பதிவேடுகள் என் கைகளில் வந்தன, அதை இப்பொழுது வரை நான் வைத்திருக்கிறேன். வசனம் 29. அப்பொழுது எல்கானாவின் ஆசாரியன் அடிக்கப்பட்டு அவன் மரித்தபின் தேசத்திலே பஞ்சம் வருமென கல்தேயாவில் தேசத்தை குறித்து எனக்கு சொல்லப்பட்ட இந்த காரியங்களின் நிறைவேறுதல் வந்தது. வசனம் 30. கல்தேயாவின் தேசம் முழுவதிலும் ஒரு பஞ்சம் மேல்பட்டபடினால் பஞ்சத்து நிமித்தம் என்னுடைய தகப்பன் மிகுதியாய் வேதனைப்பட்டார். என்னுடைய ஜீவனை எடுக்க எனக்கு விரோதமாக அவர் தீர்மானித்த பொல்லாங்கிற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். வசனம் 31. ஆனால் ஆசாரியத்துவத்தின் உரிமையை குறித்து பிதாக்கள்
கோத்திர தலைவர்களின் பதிவேடுகளை கூட என்னுடைய கைகளில் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் காத்து கொண்டார். ஆகவே அவைகளை தகப்பன்களுக்கும் அறிப்படுத்தியதைப் போலவே சிருஷ்டிப்பின் ஆரம்பத்தை பற்றியும் கிரகங்களை பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் ஒரு அறிவை இந்த நாள் வரைக்கும் நான் காத்து வருகிறேன். மேலும் எனக்கு பின்வரும் என்னுடைய சந்ததியார் பலருக்காக இந்த பதிவேட்டின் மேலே இந்த காரியங்களில் சிலவற்றை நான் எழுத முற்படுவேன்.